வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு வாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த மீன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் 1/2 kg அளவுக்கு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்த மீனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை பழம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனும் சால்ட்டும் எல்லா மீன்லேயும் நல்லா பரவற மாதிரி தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததை நல்லா ஆற வச்சு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வர மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 5 பல் போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் கோர்ஸாக இந்த அளவுக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலா எல்லாமே மீனில் எல்லா இடமும் பரவற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இது கூடவே கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவும் 2 பக்கமும் நல்லா பரவற மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா க்ரீன் மசாலா, அரிசி மாவு எல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஊறியிருக்கு. ஃபிஷ்ஷில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மேரினேட் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதை மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பி விட்டு அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் அந்த ட்ரை ரோஸ்ட் மசாலாவை நல்லா தூவி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனோடனே எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு வாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.